வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான தாபா ஸ்டைல் மட்டன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வந்து மேரினேட் பண்ணிக்கணும். இதுக்கு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ட மட்டனை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாம். நல்லா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா கலந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஓரத்தில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த லெமன், அப்புறம் இந்த தயிர், அப்புறம் இந்த காரம் இதெல்லாம் சேர்ந்து அந்த மட்டன் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம இப்போது மட்டன் மசாலா பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கீ கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3 பட்டையோட இலை, இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நல்லா நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு நமக்கு நல்லா ஃபைனாக குக் ஆகி வரணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. குறைஞ்சபட்சம் வந்து 5 நிமிஷம் ஆகும் நமக்கு இது நல்லா வதங்கி வர்றதுக்கு. நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் கலந்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி வெளிவரும். அதுலேயே இது வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியே சேர்க்கல, பாருங்கள் எந்த அளவுக்கு அதுலேருந்து தண்ணி வெளி வந்திருக்குன்னு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்க்குறேன். 2 தக்காளி நல்லா பழமாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அரைச்சி கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போதே மட்டன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ்க்கு வந்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நமக்கு இன்னும் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம கொதிக்க விடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்துட்டு தாபா ஸ்டைல் மட்டன் மசாலாவை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தாபா ஸ்டைல் மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.